ஹாலிவுட்டோடைய டாப் டைரக்டர்கள் ஒருவரான கிறிஸ்டோஃபர் நோலன், மாடர்ன் மாஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். அவருடைய அடுத்த திரைப்படம் என்ன அப்படின்னு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. படத்துடைய பேர் ஒடிசி அப்படின்லாம் அறிவிச்சிட்டாங்க. ஸோ இந்த படம் எதை பற்றியது? இது வரைக்கும் அவர் நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன்ஸ் எடுத்திருக்கிறாரு, அதில் வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட்னே சொல்லலாம். அடுத்து வந்து அவர் நிறைய ஹிஸ்டாரிக்கல் மூவிஸ் எடுத்திருக்கிறாரு, வார் மூவிஸு, பயோபிக் எடுத்திருக்கிறார், கடைசி படமான ஓப்பன்ஹைமர். அப்படிப்பட்டவர் வந்து இந்த ஒடிசி படத்தில் மித்தாலஜி, க்ரீக் மித்தாலஜி வந்து டச் பண்ணுறார் அப்படிங்கிறது கேள்விப்பட்டோன்னே நோலன் வந்து மித்தாலஜியா அப்படிங்கிற மாதிரி அவருக்குன்னு சில ஆஸ்பெக்ட்ஸ்லாம் இருக்கும்ல. அவர் வந்து டைமை ஹேண்டில் பண்ணுற விதம், இந்த இன்டர்கட்டில் கதை சொல்கிற விதம், இதெல்லாம் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு மித்தாலஜி மூவியில் வந்து எப்படி சொல்ல போகிறார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகமாகிடுச்சு. இந்த படம் முழுக்க முழுக்க ஐமேக்ஸில் எடுக்கப்பட்டிருக்கான். அதுவும் 20 லட்சம் அடி அளவுக்கு அதோடைய ரீல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. படத்துடைய பட்ஜெட் 2200 கோடி ரூபா வரை இந்திய மதிப்பில் செலவு பண்ணியிருக்கிறாங்க. ப்ரீ புக்கிங்லேயே பார்த்தீங்கன்னா 13 கோடி ரூபா வந்துருச்சான். இன்னும் படம் வரதுக்கு ஒரு 7 மாதம் இருக்குது. ஸோ இப்படி நிறையா இந்த படத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன, இந்த படத்தை பற்றி ஒரு க்யூரியாசிட்டி வந்து ஆல்ரெடி சினிமா ரசிகர்களாக இருக்கட்டும், இல்லை ஹிஸ்டாரியன்ஸ், வரலாற்று சம்மந்தமான ஆர்வலர்களுக்கெல்லாம் வந்து வந்துருச்சு என்ன பண்ண போகிறார் அப்படின்ட்டு. இந்த வேளையில் இந்த படத்துடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு இப்போ சமீபத்தில். இந்த ட்ரெய்லரை பார்த்த பிறகு நமக்கு தோன்றியது என்ன அப்படின்னு சின்ன சின்ன பிரேக் டவுன்ஸ் நம்ம பண்ணலாம். இதுக்கு பின்னாடி நடந்த விஷயங்களில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த படத்தை பற்றி பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே. வெல்கம் டு மூவி மேன். கிரேக்க மித்தாலஜியிலிருந்து அந்த ஒடிசியஸ் அவருடைய அந்த பயணம் தான் அந்த படத்துடைய கதை அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அது என்ன கதைங்கிறதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். ட்ரெய்லர் நம்ம பார்க்கும்பொழுது ஒடிசியஸ் நடந்து வராரு. ஒரு பாலை நிலம் மாதிரியான ஒரு இடம். அங்கே நிறைய போர் வீரர்கள் இறந்து போயிருக்கிறாங்க. அவங்களுக்கான ஒரு அஞ்சலி மாதிரி அவருடைய கவசங்கள் அங்கே வைக்கப்படுது. அப்போ வந்து தன்னுடைய படை வீரர்கள் அவ்வளோ பேர் இழந்திருக்கிறான் அவன் அப்படிங்கிறது தெரியுது. அடுத்த காட்சியில் கிரீக் கமாண்டரான ஆகமெனன்கிட்ட வந்து ஒடிசியஸ் வந்து மண்டியிடுற காட்சி காட்டப்படுது. அதை தாண்டி அவனுடைய பயணம் தொடருது. காடுகளில் நடந்து போகிறான், குகைக்குள்ளே நடந்து போகிறான். குகைக்குள்ளே வந்து அந்த ஒற்றைக்கண் ராட்சசன் ஒருத்தவன் அந்த மித்தாலஜியில் வருவான். ஸோ அந்த மாதிரியான ஒரு ராட்சசன் காட்டப்படுது. அடுத்து கடல் பயணங்கள், ஒரு பெரிய கடல் சாகச பயணம்னே சொல்லலாம், அதை மேற்கொள்கிறான் அப்படின்றதும், அவனுக்கு ஒரு சாபத்தின் காரணமாக கடலில் வந்து அந்த பேரலைகளும் அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டு தவிப்பான் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இதில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அடுத்ததாக இந்த ட்ராஜன்ஸ் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டோரி நீங்கள் இந்த ட்ராய் படத்தெல்லாம் கூட பார்த்துருக்கலாம். அதாவது என்னென்னா, எதிரியை போய் சண்டை போட முடியாமல் அவரோட நட்பு கொண்டுட்டு அந்த கோட்டையை தகர்க்க முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்க, நட்பு கொண்டுட்டு அப்போ ஒரு பரிசு கொடுக்குறேன்னு ஒரு பெரிய குதிரையை குதிரையை வந்து பரிசு கொடுப்பாங்க. அந்த மரக்குதிரைக்குள்ளே வந்து வீரர்கள் ஒளிந்திருப்பாங்க. அந்த குதிரை எதிரி நாட்டுக்குள்ளே பரிசாக அந்த கோட்டைக்குள்ளே போன பிறகு நள்ளிரவில் அந்த குதிரையிலேருந்து வெடிச்சிட்டு உள்ள அந்த வீரர்கள் வெளிவந்து அந்த நாட்டுக்குள்ளே போய் அந்த நாட்டை சூறையாடுவார்கள். அங்கே இருக்கக்கூடிய தலைமையை கொள்ளுவார்கள். இதுதான் வந்து அந்த ட்ராஜன் ஹார்ஸ் மித்தாலஜியில் வரக்கூடிய கதை. ட்ராய் படத்தில் வரக்கூடிய அதே சம்பவம், ட்ராஜன் ஹார்ஸ் சம்பவத்தை இந்த படத்துலையும் வைக்கப்பட்டிருக்கு. இதை நோலன் எப்படி காட்ட போகிறார் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய கியூரியாசிட்டி. கிரேக்க மித்தாலஜியில் சொல்லப்படக்கூடிய பாதாள உலகம், அங்கே இருக்கக்கூடிய கடவுளை பார்க்க ஒடிசியஸ் செல்வது, போர் வீரர்கள் இறந்துட்டால் திரும்ப அவங்க உயிர் பெற்று வருவாங்க அப்படின்ற மாதிரியான காட்சிகள், இந்த ஒரு மண்ணுக்குள்ளேருந்து ஒரு கை வெளில வர்றது, இந்த மாதிரியான காட்சிகளை பார்க்கும்போது அதை தழுவி எடுக்கப்பட்டதாக நமக்கு தோணுது. இதுக்கு பேரலெல்லாம் அவனுக்கு வந்து ஒரு குடும்பம் இருக்குது. அவனுடைய மனைவி, மகன், அதெல்லாம் வந்து காட்டப்படுது. அவங்களை பிரிந்து தான் இந்த பேட்டில் ஃபீல்டுக்கு அவன் வந்திருக்கான் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. ட்ரெய்லருடைய முடிவில் வந்து தன் மனைவி கேட்குறான், நீ திரும்ப வந்துருவியா, சத்தியம் பண்ணு அப்படின்னு கேட்கும்பொழுது, திரும்ப வரலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு குனிந்தபடி அவன் பதில் சொல்கிறது. போர் செய்ய போகிற ஒருவன் அவனுடைய பயணம் எப்படி இருக்குது, எவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்குது, திரும்ப வருவானா மாட்டானாங்கிற சூழ்நிலையில் இவனோட பயணம் எப்படி இருக்குங்கிறது ஒரு எமோஷனல் கலந்து ஒரு ஆக்ஷனாக சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம் மாதிரி நமக்கு தோணுது. ஒரு ட்ரெய்லரை பார்த்தோன்னே படத்தோடைய கதை என்னன்னு நம்மளால் ஓரளவுக்கு டிரைவ் பண்ணிட முடியும். ஆனால் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது ஃப்ராக்மெண்டடான ஷார்ட்ஸாக இருக்கே தவிர நம்மளால் கதை என்னன்றது யூகிக்க முடியல. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, படத்தோடைய கதை சொல்வது நோக்கம் இல்லை. இந்த ட்ரெய்லரோட நோக்கம் வந்து இந்த வேர்ல்டை நான் இப்படி தான் கட்டமைச்சிருக்கிறேன். ஒரு பாதாள உலகம்னா இப்படி தான் இருக்கும், ஒரு குகைக்குள்ளே இப்படி தான் இருக்கும், அந்த கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய பயணங்கள் இப்படி தான் இருக்க போதுங்கிற ஒரு மைண்ட் செட்டை, எப்படி ஒரு பொன்னியின் செல்வன் வரத்துக்கு முன்னாடி அந்த வேர்ல்டு எப்படி இருக்கும் ட்ரெய்லருக்குள்ளே பார்க்கும்போது ஆடியன்ஸ் புக்கில் படித்தது வேறு மாதிரி, ஆனால் விஷுவலாக ஓகே இப்படி தான் கொண்டு வர போகிறாருன்ற மைண்ட் செட்டுக்கு வந்தோமோ அந்த மைண்ட் செட்டை உருவாக்குறதுக்கான ஒரு காரணமாக கூட இந்த ட்ரெய்லர் இருந்திருக்கலாம். வெஸ்டர்ன் சொசைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய யூரோப்பில் கிரேக் அண்டு ரோம் வந்து ஒரு மிகப்பெரிய நாகரிகமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அங்கே வந்து பல கலை, பண்பாடு இதெல்லாமே வளர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். அங்கே நம்ம ஊரில் சொல்லப்படக்கூடிய மாதிரியான ராமாயணம், மகாபாரதம் மாதிரியான எபிக்ஸுமே இருந்தது. அதில் க்ரீக்கில் வந்த எபிக்ஸ் வந்து 2 ரொம்ப முக்கியமானது. 2700 இயர்ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்த ஹோமரால் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒன்று வந்து இலியாட், இன்னொன்று வந்து ஒடிசி.
இலியாடை வந்து நம்ம ஆல்ரெடி ட்ராய் அப்படிங்கக்கூடிய ஒரு படத்தில் பார்த்துருப்போம் அந்த கதையை சினிமாவாக. இப்போ ஒடிசி வந்து கிறிஸ்டோபர் நோலனால் படமாக்கப்படுது. ஸோ ஒடிசியோட அந்த புராண கதை என்ன, அது எங்கே ஆரம்பிக்குது, எங்கே முடியுது, அதோட தத்துவம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இலியாட், ஒடிசி இந்த 2 காவியங்களையும் எழுதுனது ஹோமர் அப்படிங்கிறவர். அது ஒரே ஒரு பர்சனாக இல்லை பல பேர் சேர்ந்து அதை எழுதுனாங்களா அப்படிங்கிற டிபேட் வந்து இன்றைக்கும் வந்து வெஸ்டர்னில் இருக்கக்கூடிய ஹிஸ்டோரியன்ஸ் மத்தியில் ஒரு டிபேட்டாகவே இருக்குது. பட் இது மிகப்பெரிய காப்பியம் அப்படிங்கிறதும் அன்றைய பண்டைய கால கிரேக்க நாகரிகத்தை பிரதிபலிக்கிறது அப்படிங்கிறதுலும் எந்த சந்தேகமும் இல்லை. அங்கே இருந்த வாழ்க்கை சூழல் எப்படி, அங்கே இருந்த அரச முறைகள் எப்படி, அங்கே இருந்த கடவுள்கள் எப்படி, அவங்களோட நெறிகள் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த காவியங்கள் வழியாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். கிட்டத்தட்ட நம்மளோட ராமாயணம் மகாபாரதத்துக்கு ஒத்து வர மாதிரியான ஒரு கதை அப்படின்னு கூட இந்த 2 காவியங்களையும் நம்மளால் சொல்ல முடியும். கிட்டத்தட்ட 2ம் சேர்ந்து 27,000 பாடல்கள். அதாச்சும் நம்மளோட மகாபாரத ராமாயணம் கூட வந்து பாடல்களாக தான் இருக்கும், செயல்களாக இருக்கும். அது மாதிரி 27,000 வரிகள் கொண்ட காவியங்கள் இது 2ம் சேர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒடிசியோட கதை அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆகிறது நம்ம இலியட்லேருந்து தான். இலியட் வந்து அந்த ட்ராய் போர் நடக்குது இல்லையா, அந்த போர் முடியறதுக்கு முன்னாடியே அந்த கதை முடிஞ்சிருது. ஒடிசியில் தான் அந்த ட்ராஜன் ஹார்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தந்திரமிக்க போர்க்கலையை வந்து ஒடிசியஸ் பயன்படுத்தினார் அப்படிங்கிற தகவலும் நமக்கு வரும். இந்த போருக்கு பிறகு ஒடிசியஸோட பயணம் இருக்கு இல்லையா, ஒரு 10 வருட கடின பயணத்தை கடந்து தான் வந்து ஒடிசியஸ் வந்து தன்னோட நாட்டுக்கு திரும்புகிறாரு அப்படிங்கிறது இந்த கதை. இலியட் காவியத்தோட கதை ஏற்கனவே ட்ராய் அப்படிங்கக்கூடிய ஒரு ஹாலிவுட் படத்தில் வந்திருக்கு, அதை நம்ம பார்த்துருப்போம். அதனால் அதோட கிளிம்ஸ் மட்டும் நம்ம இங்கே பார்த்துடலாம். இலியட் அப்படிங்கிறது வந்து மேனலாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசனோட கதை. அவனோட மனைவி ஹெலன், அவள் வந்து ஒரு பேரழகி. அவரை பற்றி ஷேக்ஸ்பியர் கூட ஒரு இடத்துல வந்து குறிப்பிடும்போது சொல்கிறாரு, ஹெலன் போன்ற கன்னங்கள் கொண்டவள், ஆனால் அவளை போன்ற குணங்கள் படைத்தவள் இல்லை அப்படின்னு ஒரு இடத்துல ஷேக்ஸ்பியருமே கூட குறிப்பிடுறாரு. அந்தளவுக்கு அவள் பேரழகி அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ராய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நகரத்தை ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய பிரைமலோட மகன் தான் வந்து பாரிஸ். அவன் வந்து ஹெலன் மேலே காதல் வயப்பட்டு அவளை அழைச்சிட்டு தன்னோட ஊருக்கு வந்துடுறான். இப்போது மெனலாக் வந்து தன்னோட மனைவியை மீட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தொடுக்கிற போர் தான் வந்து ட்ராய். இந்த போரில் பல பேர் கலந்துக்கிறாங்க. அதில் ஒருத்தர் தான் வந்து ஒடிசியஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இந்த ஒடிசியஸ் பற்றின கதை தான் வந்து ஒடிசி அப்படின்னு சொல்லக்கூடிய காவியமாக வந்து இங்கே பேசப்படுது. இந்த ட்ராய் போரோட இறுதி அத்தியாயம் வரைக்கும் வந்து இலியாட்டில் பேசப்படும். அதுக்கு பிறகு வர்றது எல்லாமே வந்து ஒடிசி கதையில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கும். ஒடிசிக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒடிசியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னனை குறிக்கிறதாகவும் இருக்குது, ஒரு நீண்ட நெடிய பயணத்தை குறிக்கிறதாகவும் இருக்குது. ட்ராய் போரோட வெற்றிக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது ஒடிசியஸ். ஏன் அப்படின்னா, அவர் தான் அந்த ட்ராஜன் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நகருக்குள்ளே ஊடுருவதுக்கான ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிச்சி அதை வடிவமைக்கவும் செய்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த போர் வெற்றிக்கு பிறகு அவர் வந்து தன்னோட நாட்டுக்கு திரும்புகிறாரு. இந்த திரும்புகிற வழியில் தான் வந்து சூரிய கடவுளோட மாடை வந்து அவரும் அவரோட படையினரும் கொன்று சாப்பிட்றாங்க. அவங்கள ஒரு கடவுள் எச்சரிச்சும் கூட அது செய்கிறதுனால சூரிய கடவுளோட சாபம் வந்து அவங்கள தொத்திக்குது. இதுக்கப்புறம் நிறைய பேர் அவங்க இறந்து போகிறாங்க. இந்த பயணத்தில் தான் பொசைடன்னு சொல்லக்கூடிய கடவுளோட மகனான அந்த ஒற்றைக்கண் ராட்சசனையும் வந்து இவர் கொண்டுடுறாரு. அப்போது அந்த ஒற்றைக்கண் ராட்சசனான சைக்ளோப்ஸ் வந்து தன்னோட அப்பா கிட்ட சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் அவனுக்கு கண்டிப்பாக வந்து தண்டனை கொடுத்தே ஆகணும்னு சொல்கிறதுனால பொசைடன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னோட மகளான அப்சரஸை வந்து ஒடிசியஸை நோக்கி அனுப்புகிறாரு. அவங்களுக்கு கொடுக்கப்படுற இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா, ஒடிசியஸை நீ ஒரு தீவுக்கு கொண்டு போய் உன்னோட காதல் வலைக்குள்ளே வீழ்த்தி அவனை நீ வச்சுக்கிட்டுரு அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களும் வந்து ஒடிசியஸை சந்திக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க நிஜமாலுமே காதல் வயப்படுறதுனால ஒடிசியஸை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு தீவில் வச்சு அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் ஒடிசியஸ் வந்துருவாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியாமல் அவரோட மனைவியும் மகனும் வந்து அந்த தேசத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது ஒட்டுமொத்தமான புராண கதைகளில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா வந்து, கணவன் இறந்ததுக்கு பிறகு அந்த அரசியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பல ஆண்கள் போட்டி போடுறாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்குது பல காவியங்களில். அது இந்த காவியத்திலையும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒடிசியஸோட மனைவியை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அவங்க அதை விரும்புகிறாங்களா வெறுக்கிறாங்களாங்கிறது நமக்கு தெளிவாக சொல்லப்படுறதே இல்லை. ஆனால் வந்து தன் கணவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா திரும்ப அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கிடையில் தான் வந்து டெலிமேக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒடிசியஸோட மகன் வந்து எப்படியாவது தான் அப்பாவை மீட்டு கொண்டு வந்துடணும் அப்படின்னு விரும்புகிறான். அவங்க அம்மா அனுமதிக்காததுனால அவன் போகாமையே இருக்கான். டெலிமேக்கஸோட சூழலை புரிஞ்சுக்கிற ஜூபிட்டரோட மகளான மினர்வா அவனுக்கிட்ட நேரடியாக வந்து உங்கள் அப்பாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு எளிய வழி என்ன அப்படின்னா, அவரோட நண்பர்கள் இந்த மாதிரியான பகுதிகளெல்லாம் இருக்காங்க, நீங்கள் அவங்கள போய் மீட் பண்ண அப்படின்னா அவங்க உனக்கு உங்கள் அப்பாவை கண்டுபிடிக்கிறதுக்கான வழியை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவனும் தன்னோட அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அந்த பயணத்தை கிளம்புறான். இதே நேரத்தில் தான் வந்து இந்த கடவுள்களோட கவுன்சில் இருக்கு இல்லையா, அவங்கெல்லாம் ஒன்று கூடி ஓகே நம்ம வந்து ஒடிசியஸை வந்து மன்னிச்சிடலாம், அவனை திருப்பி அவனோட நாட்டுக்கு அனுப்பிடலாம் அப்படின்றாங்க. இந்த தகவலை மெர்க்குரின்னு சொல்லக்கூடிய அந்த கடவுள் மூலமாக சொல்லி அனுப்புகிறாங்க. அவர் வந்து அந்த அப்சரஸ், அதாச்சும் ஒடிசியஸை வந்து மயக்கி வச்சிருக்காங்க இல்லையா, அந்த அப்சரஸ் கிட்ட வந்து இனிமேல் வந்து ஒடிசியஸை வந்து நீ விட்டுறலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் ஒரு சின்ன ஸ்ட்ரகிளுக்கு அப்புறமா அவரை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இப்போது ஒடிசியஸ் அந்த தீவிலிருந்து பயணப்பட்டு வராரு. டெலிமேக்கஸ் வந்து தன்னோட அப்பாவை தேடி போகிறாரு. இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க. திரும்ப அவங்களோட நகரத்துக்கு போகிறாங்க.
இங்கே தான் வந்து ஒடிசியஸ் ஒரு காரியம் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, ஒடிசியஸ் 20 வருஷம் கழிச்சு தன்னோட நாட்டுக்கு வந்திருக்காரு. தன்னோட பிரஜைகளுக்கு தான் யாருன்னு தெரியுமா அப்படிங்கிறதுக்கு டெஸ்ட் பண்ணிக்கணும். இன்னொன்று, தனக்கு எல்லாரும் லாயலாக இருக்காங்களா, அதாச்சும் தன் அரசவையில் இருக்கவங்க, தன்னோட மக்கள், தன்னோட மனைவி எல்லாருமே தனக்கு உண்மையாக இருக்காங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு டெஸ்ட் ஒன்று வைக்கிறாரு. அதே மாதிரி இவர் தான் ஒடிசியஸ்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மக்களும் கூட ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. இந்த 2 டெஸ்ட்லையும் அவங்கவுங்களுக்கான புரிதல் கிடைச்சதுக்கப்புறமா இந்த டெலிமேக்கஸை வந்து அந்த ராஜ்யத்துக்கு வந்து அரசனாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கதை வந்து முடியும் அப்படின்னு சொல்லலாம். இதுக்குள்ளே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு 3000-4000 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற மாதிரியான ஒரு எப்பிக்கை எழுதியிருக்காங்க அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கக்கூடிய மனித உறவுகள் எப்படி, அதுவும் பெண்கள் எப்படி இருந்திருக்காங்க, கடவுள்கள் எப்படி இருந்திருக்காங்க. இப்போது நம்மள மகாபாரதமோ ராமாயணமோ எடுத்துக்கிட்டோம்னா, இந்த கடவுள்கள் வந்து நேரடியாக வந்து அன்றாட விஷயங்களில் வந்து எங்கேயுமே வந்து தலையிடுறதே இல்லை, நம்மளை பொறுத்த வரைக்கும், நம்ம இதிகாசங்களில் பொறுத்த வரைக்கும் கூட. ஆனால் கிரேக்க இதிகாசங்கள் அப்படி கிடையாது. அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸில் வந்து கடவுள்களோட தாக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இலியடில் பார்த்தோம் இல்லையா, ஹெலன் அவங்களே கூட தன் கணவன்கிட்ட திரும்பி வந்ததுக்கப்புறம் கடவுள்கள் தான் வந்து என்னோட புத்தியை வந்து கெடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறாங்க. ஸோ மனிதர்களோட அன்றாட வாழ்க்கைக்குள்ள கடவுள்களோட செயல்கள் இருக்குது, அவங்களால என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்குது அப்படின்றது. இன்னொன்று, இந்த கடவுள்களுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போடுறவங்களாகவும் சண்டை போட்டுக்கிறவங்களாகவும் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையுமே வந்து தொடர்ந்து நம்ம கிரேக்க புராணங்கள் வழியாக பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போது ஒரு அரசன் தன்னோட அரசாங்கத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக என்னென்ன மாதிரியான பிரயத்தனங்கள் செய்ய வேண்டியிருக்கு, ஒரு போர்னால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, அது எந்த மாதிரியான ஒரு விளைவுகளை கொண்டு வருது அப்படிங்கிற எல்லா தத்துவார்த்தமான கேள்விகளையும் எழுப்பக்கூடிய ஒரு காவியம் தான் வந்து ஒடிசி அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்தையும் கடந்து லாயல்ட்டி அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா, அது எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது இந்த இதிகாசங்களில் குறிப்பிடப்பட்டுக்கிட்டே இருக்குது. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் இருக்கக்கூடிய லாயல்ட்டி என்ன, குடிமக்களுக்கும் அரசனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய லாயல்ட்டி என்ன, கடவுள்களுக்கும் அவங்களோட மனிதர்களுக்குமான லாயல்ட்டி என்ன, இப்படி பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம ஃபிலாசபிக்கலாக பார்க்க முடியும். நோலனுடைய ஃபில்மோகிராஃபியில் எங்கே அவருடைய பாதை ஏறுமுகமாக மாறுதுன்னா, மெமெண்டோ, ப்ரெஸ்டீஜ், இன்செப்ஷன், பேட்மேன், இன்டர்ஸ்டெல்லர் அப்படின்னு இந்த இன்டர்ஸ்டெல்லர் போய் உச்சத்தை தொடுது. அவருடைய ஃபில்மோகிராஃபிலே உச்சம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அதுவரை ஒவ்வொரு படங்களும் வந்து தனித்துவமாக இருக்கும். அவருடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, காலத்தை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு, டைமை வச்சு எப்படி ப்ளே பண்ணுறாரு, அவருடைய இந்த இன்டர்கட் கான்செப்ட்ஸில் வந்து எப்படி படத்தை வந்து விறுவிறுப்பாக மாற்றுது, எமோஷன்ஸ் கோர் எல்லா படங்களையுமே ஒரு எமோஷன் இருக்கும், நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அந்த எமோஷன்ஸ் அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு. இன்ட்ரெஸ்டலர் மாதிரியான படங்களில் வந்து அவ்வளோ சயின்டிஃபிக் விஷயம், பிளாக் ஹோலு, டைம் ட்ராவலு, டைம் டைலேஷன் என்னென்னமோ இருந்தாலும் அப்பா பொண்ணை போய் சேருவாரா மாட்டாராங்கிற அந்த எமோஷனோட நம்ம கனெக்ட் ஆகிருப்போம். அவருடைய திரைப்படங்கள் அவ்வளோ தனித்துவமாகவும் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இளைஞர்கள், நான் ஒரு படம் எடுக்கணும்னா நோலன் மாதிரி படம் எடுக்கணும்ப்பா அப்படிங்கிற ஒரு பெஞ்ச் மார்க், ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணக்கூடிய உலகத்தில் டாப் 10 டேரக்டர்ஸ் நோலன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி பீக்கில் இருந்த நோலன் அவருடைய அடுத்தடுத்த படங்களில் எப்படி ஃபாலோ ஆக ஆரம்பித்தார். அடுத்த படமான டன்கிரிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வார் பேஸ்டு மூவி. அந்த படம் வந்து ஒரு 50-50 அப்படின்னு சொல்லலாம். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, இன்ட்ரெஸ்டலர் மாதிரியான படங்கள்லாம் பார்த்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு போய் இப்படிப்பட்ட ஒரு டேரக்டர் அப்படின்னு சொல்லி நான் டன்கிரிக் படத்தை காமிச்சிட்டு வெளில வரும்போது ஒரு மாதிரி ஒரு பாதி மனசோட தான் இருக்கிறேன். எனக்கு ஒரு முழு நிறைவை கொடுக்கல. ஏன் அப்படின்னா, படம் வந்து வழக்கம் போல் நோலனுடைய அந்த ஸ்டாண்டர்ட் டெக்னிக்கலாக வந்து டாப் நாச்சாக இருக்குது. படம் நிலம், நீர், காற்றுன்னு சொல்லி இந்த 3 இடங்கள்லையுமே நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து இன்டர்கட்டில் காட்டுறது, டைம் அதில் ஒரு காட்டின ப்ரொஜெக்ட் பண்ண விதம், இது எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் அவருடைய கோர் விஷயமான அந்த எமோஷன் வந்து அந்த படத்தில் பெருசாக ஒட்டலை. அதனாலேயே அது வந்து ஓகே அப்படின்னு இப்போ ஃபாலோ ஆக ஆரம்பிக்கிறார் அந்த இடத்துல. அடுத்தடுத்த படங்கள் டெனட் அப்படின்னும் போது சுத்தமாக வந்து அந்த படம் எமோஷனாக ஒட்டவே இல்லை. நீங்கள் இன்ட்ரெஸ்டலர், இன்செப்ஷன்லாம் கூட நம்ம சயின்ஸில் வீடியோவாக பார்த்துருக்கோம். ஆனால் டெனட்டை பற்றி நம்ம போடவே இல்லை. அதில் வந்து அந்த என்ட்ரோப்பி அப்படிங்கிற கான்செப்டை அவர் ஹேண்டில் பண்ணியிருப்பார். இதெல்லாம் ஓகே தான். ஆனால் படம் கனெக்ட் ஆகலை அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுறது? ஸோ அங்கேவே கொஞ்சம் டவுன்ஃபால் போகிறாரோ அப்படின்னு நம்ம நினச்சோம். அடுத்து வந்து அவர் ஆப்பன்ஹைமர் எடுக்கிறார். ஆப்பன்ஹைமர் எடுக்கும்பொழுது நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? இப்போ ஒரு இன்டர்ஸ்டெல்லர் மாதிரியான மூவியில் வந்து ஒரு பிளாக் ஹோல், இதுவரையும் நம்ம யாருமே உலகத்தில் பிளாக் ஹோலே பார்க்கல அப்படின்னும் பொழுது அது உண்மையாக இருந்தால் எப்படி இருக்கும்னு ஒரு சயின்டிஸ்ட்டை கிப்தோன் மாதிரியான ஒரு நோபல் ப்ரைஸ் வாங்கினவர் கூட வச்சுக்கிட்டு எடுக்கிறார். அதுக்கான அவ்வளோ ஒரு ஃபார்முலாஸ் இதெல்லாம் போட்டு அதை விஷுவலைஸ் பண்ணுறாங்க. உண்மையாகவே நம்ம அதுக்கு பிறகு அந்த படம் வந்த பிறகு ஒரு பிளாக் ஹோலை பார்க்கும்போது அப்போவே படத்தில் அப்படி காமிச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி நமக்கு அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்தது ஒர்க்கு. அப்போ ஆப்பன்ஹைமர் எடுக்கும்போது ஒரு பார்ட்டிகல் ஃபிசிஸ்ட்டு படத்தில் வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ்லாம் பேசப்பட போகுது. அப்போ ஒரு குவாண்டம் வேர்ல்டு அவர் எப்படி காட்ட போகிறாரு, ஒரு 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 குவாண்டம் மெக்கானிக்ஸ் எப்படி விஷுவல் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இருந்தது. இன்ட்ரெஸ்ட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டெஸ்ட்ராய்ட்குள்ளே போய் காலத்தையே பிரித்து போட்டு அவ்வளோ காம்ப்ளிகேட்டடான விஷயத்தை கூட சிம்பிளாக நம்ம காமிச்சிட்டாரு. ஆனால் ஆப்பன்ஹைமரில் வந்து மழை பெய்யுது, இடிக்குது, ஒரு ஸ்பார்க் வருது. அப்போ ஒரு 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 மெட்டஃபராக ஒரு இன்டர்பிரட்டேஷனை தான் அவரால் காமிக்க முடிஞ்சது. அவ்வளோ அக்யூரேட்டாக வந்து அவரால் அந்த குவாண்டம் மெக்கானிக்ஸை வந்து விஷுவல் பண்ண முடியல. அது வந்து அவரோட தப்பு கிடையாது. உண்மையாகவே அப்படி சயின்டிஃபிக்காக நம்மளால் குவாண்டம் மெக்கானிக்ஸாக அணுக முடியாது.
ஒரு லைட் பட்டு நீங்கள் ஒன்று எடுக்கணுனாலே ஒரு ஃபோட்டான் பட்டாலே குவாண்டம் மெக்கானிக்ஸ் வந்து அது வந்து டிஸ்டர்ப் ஆகிடும், அதை கேப்சர் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. ஸோ அதை வந்து அவரால் காட்ட முடியாதுங்கிறது ஒரு லிமிட்டேஷனான ஆயிடுச்சு. அந்த கான்செப்டே வந்து ஒரு லிமிட்டடாக மாறிடுச்சு. ஸோ அப்போ இந்த ஃபாலுக்கு காரணமாக எனக்கு தோன்றது என்ன அப்படின்னா, நீங்கள் டன்கிரிக்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வார் ஃபில்ம், அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் வார் இன்சிடென்ட், அங்கே நடந்ததை தான் காட்ட முடியும். அடுத்ததாக வந்து டெனட், ஒரு என்ட்ரோப்பி வச்சுட்டு அவரால் எவ்வளோ விரிக்க முடியும், அதுக்குள்ளே கதைன்றது ஒரு லிமிட்டடாக மாறிடுது சயின்ஸ்குள்ளேயுமே. அடுத்ததாக ஓப்பன்ஹைமர் எடுத்துக்கும் போது நடந்த ஒரு 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 பயோபிக், அது ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் அவருக்கு என்ன நடந்தது, அதை தாண்டி பெருசாக போக முடியாது. அப்போ இது எல்லாமே ஒரு லிமிட்டடாக இருக்கோ, ஒரு அவருடைய கற்பனையையும் ஒரு இன்டர்ஸ்டெல்லரில் வந்து ஒரு காலத்தை அப்படி பிரித்து போடுறது, ஒரு டைலேஷனு, அவர் நினச்ச மாதிரி இத்தனை கிரகங்கள் இருக்குது, இவ்வளோ ஒரு பெரிய வேர்ல்டை க்ரியேட் பண்ண முடிஞ்சவருக்கு இப்போ லிமிட்டடாக ஒரு இடத்துக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டாரோ, இவ்வளோ தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஸ்கோப் ரொம்ப குறைஞ்சிட்டதால் அவர் இதுக்குள்ளே அடைஞ்சிட்டார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இப்போ ஹிஸ்டாரிக்கெல்லாம் தாண்டி மித்தாலஜிக்கு வந்திருக்கிறாரு. நோலனுடைய ஸ்பெஷலே வந்து இந்த ஸ்பேஸு, டைமு, சயின்ஸ் அவர் அணுகிற விதம் அப்படி இருக்கும்பொழுது அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டாக இருக்கக்கூடிய மித்தாலஜி, இதில் வந்து இறந்து போனவங்களுக்கு உயிர் வரும், ஒற்றைக்கன் அரக்கன் இப்படிலாம் வரப்போகுது. இதை வந்து அவர் எப்படி அணுக போகிறாரு, இதில் எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் அவருடைய கற்பனை போக போகுது, ஒரு ஃபாலில் இருக்கக்கூடிய நோலன் திரும்ப மீண்டு வருவாரா மாட்டாரா, ட்ரெய்லரில் வந்து நமக்கு முழுசாக சொல்லப்படலை. இதை வைத்துக்கிட்டு நம்மளால் கன்க்ளூட் பண்ண முடியாது. படம் வந்தால் தான் தெரியும். ஸோ எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வாரா மாட்டாரா அப்படிங்கிறத படம் வரும்போது பார்க்கலாம்.